உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் நேயர் அனைவருக்கும் மோசஸின் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், கரெக்டாக பார்த்தீங்கன்னா கன்னியா லக்கணத்தில் பிறக்குது. சந்திரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் கிருத்திகை 4ஆம் பாகத்தில் இருக்கார். ஸோ இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது பார்த்துருந்தா நம்ம ஒவ்வொரு ராசியாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் கிரக நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த வருஷமாவது எனக்கு நல்லது நடக்குமா, இல்லை அந்த நல்லது நடக்கிறதுக்கு நான் என்ன பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்றதுல நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த 2026 என்ன மாதிரியான நற்பலன்களை எல்லாம் கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை மாற்றம், குறிப்பாக என்னென்னாக்கா இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி மாற்றம் என்பது இருக்குது. நிறைய விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் மருத்துவம் மருந்துகள் கண்டுபிடிக்கப்படும். அதே போல் என்னென்னாக்கா நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தீர்க்க முடியாத விஷயங்களுக்கு தீர்வுகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. மேலும் என்ன நினச்சிக்கங்களேன், இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அரசியலில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு குழப்பமாக இருக்கும். அரசியலில் எதிர்பார்த்த மாதிரியே இருக்காது. அரசியல் கட்சிகளுக்குள்ள நிறைய பிளவுகள், அடிதடி, சண்டை எல்லாமே நடக்கும். ஸோ கட்சி மாற்றங்கள் இருக்கும், கூட்டணி மாற்றங்கள் இருக்கும். அரசியல் மிகப்பெரிய ஒரு குழப்பமான சூழல் இருக்கும். அதே போல் என்னென்னாக்கா இந்த ஆன்மீகத்தை கொண்டு அரசியலில் பார்த்திங்கன்னா நிறைய சூழ்ச்சிகள் பண்ணுவாங்க. ஆன்மீகத்தை கொண்டு ட்ரிகர் பண்ணி அதனால் சிறிய வன்முறைகள் எல்லாமே ஏற்படுவதற்கு காரணமாக இருக்குது. நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வெளியூர் வெளிநாடு பயணங்கள், வேலைக்காக வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சொல்லுவாங்க. நிறைய இந்த காலத்தில் கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு ட்ராவல் அதிகமாக இருக்கும். துபாய் போவது, கல்ஃப் கண்ட்ரீஸ், யுஏஇ அந்த மாதிரியான பயணங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய இருக்கும். அதே போல் என்னக்கா நிறைய ஆன்மீக ஸ்தலங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய புத்துணர்ச்சி பெறும். ஆன்மீக ஸ்தலங்கள் எல்லாமே இந்த கும்பாபிஷேகம் பண்ணுவது, நிறைய அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கோயிலை சீரமைப்பது, இந்த சீரமைக்கப்படாத நிறைய கோயிலை கண்டறிந்து அதை சீரமைக்கும் பணி எல்லாமே நடக்கும். அதே போல் என்னென்னாக்கா சிறிய பார்த்திங்கன்னா இந்த விமான விபத்து கடந்த காலத்தில் ஏற்பட்ட மாதிரி இந்த காலத்தில் ரயில் விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. திடீர்னு பார்த்திங்கன்னா சிக்னல் எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர்ஸால் சிறிய தீ விபத்து ஏற்படும். அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. மேலும் இந்த காலகட்டத்தில் சுரங்கம் சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட் ஃபால்ட்டு, இல்லை என்னென்ன பார்த்திங்கன்னா இந்த மெட்ரோ ட்ரெயினில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபால்ட்டால் ஏற்படக்கூடிய ஏதாவது ஒரு சிறிய விபத்துகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. மேலும் என்னென்னாக்கா குரு பகவான் குரு இந்த வருஷம் 2020 குரு பெயர்ச்சி இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா மேலும் ராகு கேது பயிற்சி இந்த வருடத்தின் கடைசி பகுதியில் இருக்கிறதுனால அது பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுப்பதில்லை 2026 எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நம்மளை சுற்றி நடக்க தயாராக இருக்குது. ஏன்னா அரசியலில் தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய குழப்பங்கள் இருக்குது. புதிய மருந்துகள் கண்டுபிடிப்பு எல்லாமே இருக்கும். நிறைய விஷயங்கள் என்னென்னாக்கா இந்த காலத்தில் அந்த பண பதுக்கல் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கும். நிறைய பேர் என்னென்னாக்கா ரகசியம், ஏன்னா நிறைய விஷயத்துக்கு டேக்ஸ் அதிகமாக போடுவாங்க. ஸோ அதனால் என்னென்னாக்கா கடன் சுமைகள் எல்லாமே நிறைய பேருக்கு அதிகமாகும். ஸோ வேலையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, வேலையோட அழுத்தம் இப்போது எல்லாருக்கும் ஒர்க் ப்ரெஷர் எல்லாத்துக்கும் அதிகமாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறைய பேர் என்னென்னாக்கா வேலை சார்ந்த விஷயத்தில் வேலையில் ஒர்க்கும் இருக்கும், அதுக்கேற்ற வருமானமும் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த வருமானத்தில் பார்த்திங்கன்னா எல்லாரோடைய கடன் சுமை அதிகமாக இருக்கும். ஒரு தனிநபர் கடன் என்பது இந்த காலகட்டத்தில் அதிகரித்து காணப்படும். ஸோ எவ்வளோ வந்தாலும் பற்றாக்குறை மட்டும்தான் இருக்கும். ஸோ வேலை சார்ந்த விஷயத்தில் அதிகமான அழுத்தம். நிறைய பேர் என்னக்கா பார்ட்னர்ஷிப்பில் நிறைய தொழில் தொடங்க, நிறைய பேர் பார்ட்னர்ஷிப்பில் தான் நிறைய தொழில், சுய தொழிலை காட்டிலும் சுய தொழில் செய்யக்கூடியவர்களில் பார்ட்னர்ஷிப் தொழிலில் தான் இந்த காலகட்டத்தில் செய்வாங்க. ஏன்னா எப்படியோ வங்கி கடன் வாங்கியோ இல்லை வேறு ஏதாவது பொருளாதார முதலீட்டாளர்களுக்கு அவங்களுடைய ஒரு பங்களிப்போடு தான் ஒவ்வொரு விஷயங்களும் நடைபெறும். அதே போல் என்னக்கா சினிமா துறை இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையும். சினிமா துறையில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய எட்ட முடியாத ஒரு வளர்ச்சி என்பது இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஸோ நிறைய டெக்னாலஜி எல்லாமே சினிமா துறையில் புதுமைகள் எல்லாமே புகுத்தப்படும். இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா இப்போ ஏஐ வந்திருக்கிற மாதிரி அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் புதிய தொழில்நுட்பங்கள் அதிகமாகும். நிறைய பேர்கிட்ட என்னன்னாக்கா இந்த மொபைல் ஃபோனில் கூட பார்த்திங்கன்னா இப்போ அட்வான்டேஜஸ் இன்னும் நிறைய ஆப்பு, நிறைய விஷயங்கள், பொழுதுபோக்கு விஷயங்கள் மக்களுடைய அதிகமாக
ஈடுபாடுகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாகும். ஸோ ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி பலன்கள் என்பதை டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஞானகுரு அவர்களின் சித்தர் பிரசன்னம். உங்களது போட்டோ மற்றும் பெயர் இருந்தால் இரவு பூஜையில் பார்த்து காலையில் என்ன பிரச்சனை என்று தெளிவாக சொல்லப்படும். மூலிகை கேரள பூஜைகள் மூலம் நடக்காத காரியங்களையும் கழிப்புகளும் எடுத்து வீட்டுக்கு கட்டு போடப்படும். 20 ஆண்டுகள் அனுபவமும் அனைத்து நாடுகளிலும் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் சித்தர் ஞானகுரு அவர்கள் வெறும் 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் 100% பலனளிப்பார். விருப்பம் உள்ளவர்கள் மேல்மருவத்தூருக்கு 9502192209. துலா ராசிக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்க போகுது, இதை தாங்க நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு துலா ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அற்புதங்கள் இல்லை, இன்னைக்கு வேற லெவல் புத்தாண்டுன்னு தான் சொல்லணும். இதை ஏன்னு வச்சுக்கலாம், இந்த காலகட்டத்தில் ராசி அதிபதியான சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா சூரியனோட சஞ்சரிக்கிறார், செவ்வாயோட சஞ்சரிக்கிறார், புதனோட சஞ்சரிக்கிறார். இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் துலா ராசிக்கு முக்கியமான இடங்கள், முக்கியமான நபர்கள். ஸோ இவங்க எல்லாரும் குரு பார்வை வேற இருக்கு. அப்ப எப்படி இருக்கும் பாருங்க. இந்த காலகட்டம் என்ன சொல்லு, ஒரு கோல்டன் பீரியட் துலா ராசிக்கு தான் சொல்லணும். ஸோ இவ்வளவு அற்புதங்கள் நிகழ்ந்து தொடங்கக்கூடிய இந்த 2026 என்ன மாதிரியான கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க போகுது, எந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும், இதை தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா 2026 ஆங்கில புத்தாண்டு குரு பார்வையில தொடங்குது. ராசியையும் பார்க்கிறாரு, ராசி அதிபதியும் பார்க்கிறாரு, 5ஆம் இடமான பூர்வ புண்ணியமானம் 5ஆம் இடத்தையும் குரு பார்வையில தொடரும். அப்ப இந்த காலகட்டம் துலா ராசிக்கு ஒரு சின்ன விஷயத்துல கூட இல்லை, அடிச்சா ஜாக்பாட் தான் அப்படின்ற மாதிரி, நடிச்சா ஹீரோ தாங்க, நடிச்சா சூப்பர் ஸ்டார் தான், அந்த மாதிரியான தன்மையில தான் இந்த 2026 இருக்கு. ஸோ அப்ப என்னன்னாக்கா, நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி அடையும். விஜய வீரிய ஸ்தானமான 3ஆம் இடத்துல தான் ராசி அதிபதியே இருக்கு. ஸோ அப்ப அதுக்கு பார்த்தீங்கன்னா துணை யார் இருக்கா பாருங்க. உங்களோட தாய் மாமனோட சப்போர்ட் கிடைக்கும், வாழ்க்கை துணையோட சப்போர்ட் கிடைக்கும், அண்ணனுடைய சப்போர்ட் கிடைக்கும். நீங்க அண்ணன்னாவே அதிர்ஷ்டசாலி ஆயிடுவீங்க. இந்த 2026 நீங்க யாரானாலும் அண்ணன் மாமான்னு கூப்பிட்டு பாருங்க, வேலை உடனடியாக நல்லா. ஆனா இதை கொஞ்சம் வேலை கொஞ்சம் முடிச்சு கொடுக்குன்னு சொல்லுவேன், உடனடியாக முடிச்சு கொடுத்துருவோம். எங்கேயாவது போனீங்கன்னா உங்க தாய் மாமன் உறவை கூப்பிட்டு போ, மாமான்ற உறவோட போய் பாருங்க, கண்டிப்பாக வெற்றி. மேலும் உங்க வாழ்க்கை துணை கூட்டு போங்க, காசு தனம் சார்ந்த விஷயத்துக்கு உங்க கணவனா மனைவினா கணவனை கூட்டு போய் பாருங்க, பொருளாதாரம் பெருக போகுது. ஸோ எல்லா விதத்திலையும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு தான் இந்த 2026 உங்களுக்கு அமைய போகிறது. அமைஞ்சிருச்சுங்க அப்படின்ற மாதிரி நீங்க எடுத்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அவங்களுடைய ஆன்மீகம் ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை பெறத்துக்கு தயங்குறாரு. அப்பாவை நல்லா பார்த்துக்குங்க, இருந்தா பார்த்துக்குங்க, அப்படி இல்லை என்ன உங்க இஷ்ட தெய்வம் அப்பா வயது உள்ளவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் இன்னும் அதிர்ஷ்டம் பெருகும், இன்னும் நிறைய வாய்ப்புகள் உருவாகும். எடுத்ததெல்லாம் தொட்டதெல்லாம் வெற்றி, தொட்டதெல்லாம் ஜாக்பாட். நீங்க என்னென்ன விஷயம் நினைக்கிறீங்களோ எல்லாமே வெற்றி அடையும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் வீடு வாங்க வாய்ப்பு இருக்கா, வாய்ப்பு இருக்கு. மனசுல நினைத்த விஷயங்கள் எல்லாமே பிரம்மாண்டமா பிளான்டா இருக்கும். எதுவுமே இந்த சிம்பிளாலாம் இருக்கு. இப்ப என்ன சினிமாவில் சொல்ற மாதிரி நடிச்சா 100 கோடி ரூபாய் படம், அந்த மாதிரி தான் பட்ஜெட்டே பெருசா தான் இருக்கும். அந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் நீங்க சரி பண்ணி பெரிய நமக்கு விரலுக்கு ஏற்ற வீக்கம் அப்படின்ற மாதிரி நம்ம கையிருப்புக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் பிளான். ஏன்னா உங்களுக்கு இயற்கையை அபரிதமா நன்மையில கொடுக்க போகுது. அந்த நன்மையை அந்த போதையில மயங்கி நம்ம போய் ஏதாவது தேவையில்லாத ஒரு விஷயத்த பண்ணி அதை எதுவும் அனுபவிக்க முடியாம போயிடக்கூடாது. பார்த்தீங்களா, அதுக்காக வேண்டிதான் விரலுக்கேற்ற வீக்கம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய பொருளாதார நிலைக்கேற்ற மாதிரி பட்ஜெட்டை பிளான் பண்ணுங்க. வாழ்க்கையில கிடைத்த விஷயங்களை முழுமையாக அப்பதான் அனுபவிக்க முடியும். ஏன்னா இந்த காலத்தில் பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா இஷ்ட தெய்வ வழிபாடு, உங்களுக்கு நீங்க யாரை பிடிக்குதோ இல்லை நீங்களே ஒரு குருவா யாரை நினைக்க, இல்லை உங்க அப்பாவே குருவா வச்சுக்கோங்க.
அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டு அவங்களுடைய ஆசீர்வாதத்தை மட்டும் நீங்கள் பெற்றுன்னு வந்தீங்கன்னா நீங்கள் வேற எதுவும் செய்ய வேணாம். நீங்கள் சும்மா இருந்தாலே எல்லாமே கிடைச்சிடும் உங்களுக்கு. உடனே நீங்கள் யோசிக்கலாம், அப்போ நான் வேலைக்கு போகாமல் இருந்தால் கிடைச்சிருமான்ட்டு. கண்டிப்பாக இந்த காலத்தில் கிடைத்தே ஆகணும், வேற வழியே இல்லை. ஏன்னா இயற்கை கொடுப்பதை ஒருத்தரால தடுக்க முடியாது. ஏன்னா அந்த இயற்கைக்குள்ளதான் நாம வணங்கக்கூடிய இறைவனே இருக்கு, இறை தத்துவங்களே இருக்கு. அப்ப இந்த விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்குது, இதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும். அப்பதான் நம்ம உடம்ப நல்ல ஹெல்த்தியா வச்சிருக்கணும். ஏன்னா எல்லாம் கிடைச்ச உடனே நம்ம கிட்ட ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும்ல. எல்லாமே நம்ம வீட்டில் வந்து எல்லாம் ஸ்விக்கிக்காரன் இப்போ வந்து ஃபோன் பண்ணாவே எத்தனை வீட்டில் கொடுத்துட்டு போனோம்னா நம்ம நடக்கிறதே போயிடுச்சு, சமைக்கிறதும் போயிடுச்சு. ஸோ அப்போ நமக்குள்ள ஒரு சோம்பேறித்தனம் உருவாகும். இந்த சோம்பேறித்தனத்தை வராமல் பார்த்துக்கணும். அப்போதான் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். இல்லைன்னா கிடைக்கும் கூட அனுபவிப்போம், வேடிக்கை தான் பார்க்கணும். ஸோ அந்த சோம்பேறித்தனத்தை வராமல் இருப்பதற்கு சுறுசுறுப்பாக இருக்க பழகணும். நல்லா பிசிக்கல் ஃபிட்னஸ் எக்ஸசைஸ் பண்ணணும். ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் கிடையாது, ஃபிட்னஸ் எக்ஸசைசஸ் பண்ணணும். நம்ம உடம்புல பிராண சக்தி அதிகமாகணும். சொல்லுவாங்க வேர்வை கொஞ்சம் வரா மாதிரியான வாக்கிங்கோ ஜாக்கிங்கோ இல்லை ஏதோ ஒரு எக்ஸசைஸ் கொஞ்சமாவது பண்ணணும். உடம்பை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். இதை வச்சுட்டு இருந்தீங்கன்னா போதும், மற்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு. ஏன்னா ஆறுல இருக்கக்கூடிய சனி பகவான் பார்த்தீங்கன்னு வச்சு உங்களோட வியாதி எல்லாமே இல்லாம பண்ணிடுவார். அவருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்ல, அவர் வியாதியை சரி பண்ணுவாரு. நீங்க மேலும் வியாதியை சேர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அவருக்கே டென்ஷன் ஆகிடுவார். அப்புறம் ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் உங்களுடைய வியாதிகளை சரியாக்கிடுவார். வியாதி இருந்த வியாதி எல்லாத்தையும் இல்லாம ஆக்கிறதா 6ஆம் இடத்துல இருந்து. ஏன்னா சனி இருக்கக்கூடிய இடம் பெருகும். சனி பகவான் பெருகினார்னா என்னன்னா, சனி பகவான் தான் குணமளிக்கக்கூடிய ஒரு மருந்தே சனி தான். குரு பார்க்கிற இடத்துல தான் பண்ணுவார், சனி இருக்கிற இடத்த பண்ணுவார். 6ஆம் இடம் என்பது ருண ரோக சத்ரு. அப்போ உங்களுடைய எதிரியே உங்களுக்கு இருக்க மாட்டாங்க. அப்ப எதிரி இல்லை, உங்களுடைய உடல் குணமாக, நோயிலிருந்து குணமாக போகுது. இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம சனி பகவானுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு தான் உங்களை நல்ல சுறுசுறுப்பாக ஃபிட்னஸ் எக்ஸசைஸ் பண்ண சொல்றது. ஏன்னா சனி இருக்கக்கூடிய அந்த 6ஆம் பாவகம் வந்து வேலை செய்யாது. எப்படி சொல்லுவாங்க, நம்ம இந்த ஏர்போர்ட்ல எல்லாம் ஃப்ளைட்ல போறவங்க ஒரு ஸ்டிக்கர் ஒன்று இல்லை, மேன் அட் ஒர்க்குன்னு போட்டிருப்பாங்க. இங்கு ஆட்கள் வேலை செய்கிறார்கள், அதனால இதை பயன்படுத்த முடியாது. அப்போ அந்த 6ஆம் பாவகம் வந்து உங்களுக்கு சுத்திகரிக்கப்படுது, கிளீனிங் ப்ராசஸ்ல இருக்கு. அப்போ அந்த பாவம் செயல்படும். அப்போ உங்களுக்கு வியாதி இருக்குமா? இருக்காது. எதிரி இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அப்போ அது நன்மை தானே. கெட்டவன் கெட்டு எட்டில் நிற்க கிட்டிட ராஜயோகம் அப்படின்றதுதான் விஷயம். அங்க இருந்து அவர் 8ஆம் பாவத்தை பார்ப்பார். அப்ப அவங்க 8ஆம் பாவத்தை பார்க்கும் போது உங்கள் உடல் கழிவுகள் சீராக வெளியேறி கொண்டு இருக்கணும். அதுக்கு தான் எக்ஸசைஸ் பண்ணணும். படுத்து தூங்கிட்டே இருந்தால் உடல் கழிவு வெளியேறாதுல்ல. அப்போ உடல் கழிவுகள் வெளியேறும் போது உங்களை பிடித்த எல்லா தோஷமும் வெளியேறிடும். உடம்பே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், உடம்பே சுறுசுறுப்பாக இருக்கும். உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் போது தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நல்ல விஷயங்களை அனுபவிக்க முடியும். ஏன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வெற்றி எடுப்பாங்க. அவங்க போட்டித் தேர்வுலாம் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக கிளியர் பண்ணிட்டு போயிடுவாங்க. திருமணம் சார்ந்த நிகழ்வா கிடக்கும், வரலாம் ரொம்ப தூரம் தேட தேவையில்லை, உங்க சுத்தூர்லேயே இருப்பாங்க. இப்போ சென்னையில் இருக்கீங்களா, சென்னையிலே வர அமையும் அப்படின்னா சொல்லலாம். அதே போல் வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கா? கண்டிப்பாக வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. ஒரு சிறிய கடன் வாங்கிட்டு வீடு வாங்கிருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்க. மொத்த காசு கொடுத்து வாங்கணும்னு நினைக்காதீங்க. பழைய வீடு வாங்குங்க, பழைய கார் வாங்குங்க. பழைய காருன்னா உடனே என்ன எஃப்சி பண்ணக்கூடிய கார் கிடையாது, யூஸ்டு கார் வாங்குங்க. 4 காரோ வரும். புதுசு கார் ஒன்று வாங்கினா ஒரு காரு அதுக்கு யூஸ்டு காரை திரும்பி போய் டேமேஜ் ஆகி நிற்கும். அதனால
இரண்டாம் நம்ம சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை வாழ பழகணும். இரண்டாம் யூஸ்டு கார் வாங்குங்க. அது எவ்வளோ லக்ஸரி காராக இருந்தாலும் யூஸ்டு கார் வாங்குனீங்கன்னு வச்சுக்கலாம், அது அதிர்ஷ்டமாக மாறும். மேலும் 5 லட்ச ராகு பகவான் என்ன பண்ணுவார், ஒரு மாயையில் இருப்பார். மாயையில் அப்படியே போட்டு உங்களை ஒரு உருட்டிக்கிட்டு இருப்பார். நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு மாந்திரிகம் பண்ணி நம்ம பணத்தை வர வச்சிடலாமா, அமானுஷ சக்திகள் மேலே இல்லை உக்கிர தெய்வ வழிபாடு செஞ்சு நம்ம பேர ஒரு பவர் ஆகிடணும், இது ஆகிடணும் அப்படின்னு எண்ணம் வரும். அப்போ அது நமக்கு ஏற்றதா? நம்மளால அந்த விஷயத்தை முழுமையாக செய்ய முடியுமா? இதனால நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா? இப்படி ஒரு விஷயத்தை யோசிச்சு செய்யணும். நிறைய பேர் இந்த காலத்தில் மீடியா துறையில வந்து பிரசித்தி ஆவாங்க. மீடியாவில் இவங்க பேசக்கூடிய விஷயங்கள் நல்ல பிரபலமாகவும் நல்ல அதனால நிறைய ரீச் இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே என்ன சொல்லுவாங்க, நகையும் சதையும் போல, ஈருடல் ஓர் உயிர் போல இருப்பாங்க. அதே போல அண்ணன்ற உறவு மூலயமா ஆதாயம் இருக்கு. அண்ணன் அக்கான்ற உறவு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அதே மாதிரி தம்பி தங்கை என்ற உறவு சிறிய பிரச்சனை இருக்கும், ஆனாலும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அம்மாவோட உடல்நிலையில இந்த நேரத்தில் நமக்கு எல்லாம் கட்சிட்ட உடனே நம்மளை பெற்றவங்களை மறந்துடக்கூடாதுல்ல. அம்மாவுக்காக ஏதாவது ஒரு மருத்துவ விரை, அம்மாவுக்கு ஏதாவது ஒரு உடம்பு சரி, அம்மா ஆமாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கூப்பிட்டு போயிடும். அப்பாவுக்கு தேவையான உதவிகள் செய்யணும். எனக்கு அப்பா அம்மாலாம் இல்லைங்க, அந்த வயசுல இருக்கவங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா செஞ்சு பாருங்க. ஏன்னா உங்களுக்கு இயற்கையை அள்ளி கொடுக்க தயாராக்கு, நீங்க கிள்ளி ஏதாவது 4 பேருக்கு செய்யுங்க. எல்லாமே ஃப்ரீயா வந்துட்டா நமக்கு அதோட அருமை தெரியாது இல்லையா? நாம என்ன கொடுக்குறோமோ அதைத்தான் இந்த உலகத்தில் நம்ம பெற முடியும். நிறைய பேருக்கு என்னன்னாக்கா, யாருக்காவது படிக்கக்கூடிய மாணவர்கள் யாராங்கன்னா 4 நோட் புக் வாங்கி கொடுங்க, புத்தகங்கள் வாங்கி கொடுங்க. ஏதாவது ஒரு இதுக்கு போயிட்டு ஸ்கூலில் போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு புத்தகங்களை வாங்கி கொடுங்க. உங்கள் தொழிலில் லாபம் அதிகம் இருக்கு, வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க. இந்த விஷயத்துல செஞ்சு பாருங்க. இந்த 2026 உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். உங்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஞானகுரு அவர்களின் சித்தர் பிரசன்னம். உங்களது போட்டோ மற்றும் பெயர் இருந்தால் இரவு பூஜையில் பார்த்து காலையில் என்ன பிரச்சனை என்று தெளிவாக சொல்லப்படும். மூலிகை கேரள பூஜைகள் மூலம் நடக்காத காரியங்களையும் கழிப்புகளும் எடுத்து வீட்டுக்கு கட்டு போடப்படும். 20 ஆண்டுகள் அனுபவமும் அனைத்து நாடுகளிலும் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் சித்தர் ஞானகுரு அவர்கள் வெறும் 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் 100% பலனளிப்பார். விருப்பம் உள்ளவர்கள் மேல்மருவத்தூருக்கு 9500219209.